जरा जन्म विनाशाय देह சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய் பயிற்சி என்பது நமக்கு செப்டம்பர் 13 நிகழப்போகிறது. ஏன்னா செவ்வாய் மிக முக்கியமான ஒரு கிரகம். நவகிரகங்களிலேயே சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் செவ்வாய் தான். ஏன்னா மனிதன் ஒரு எனர்ஜெட்டிக்காக வாழணும், இந்த பூவுலகத்தில் அவர் ஒரு சக்தியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு டெஃபினட்டாக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் மோஸ்ட் ஒரு மார்ஸ் இஸ் நத்திங் பட் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன். அப்படி ஒரு பண்ணக்கூடியது, ஒரு ஆளுமை, ஒரு ஆற்றல், ஒரு வீரம், ஒரு தீரம், ஒரு அற்புதமான ஒரு கமாண்டிங் பவர்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன்னா செவ்வாய் ஒவ்வொரு வீட்டில் வரும்போது 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது பல வகையான மாற்றங்கள் ஏற்படுத்தும் 12 ராசிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே உங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய செவ்வாய் தான். இப்போ திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இஸ்ரேல் பாலிஸ்தான் வார்லேருந்து எல்லா வார்ஸ் வர்றதுக்கு காரணம் செவ்வாய் தான். ஏன்னா அது பிளானெட் ஃபார் வார். அதாவது ஒரு யுத்தங்கள் நடக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஊர் பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வாதங்களை தரக்கூடியது முக்கியமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய தொல்லைகள். முக்கியமாக சொல்லக்கூடிய நம்ம ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அளவு செவ்வாய் பலமாக இல்லாத போது குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இப்போ அனீமியா பேஷண்ட்ஸுக்கு செவ்வாய் பலமாக இல்லைன்னா பிரச்சனை வரும், கோச்சார ரீதியாக மாறும்போது. அதனால தான் சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடியது, ஒரு வீரத்தை, ஒரு தீரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட்னா அது நத்திங் பட் மார்ஸ். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு ஒவ்வொரு ராசியில் மாறும்போது அதனுடைய அளவுகள், அதனுடைய தாக்கங்கள் 12 ராசிகளுக்கு பல வகையில் கொடுக்கும். அதாவது இப்போ நமக்கு செப்டம்பர் 13 வரை கன்னி ராசியில் இருந்திருக்குது செவ்வாய். பல தொந்தரவுகள் உலகத்தை கொடுத்துட்டு, சிம்மத்தில் இருக்கும்போது கேத்தோடு இன்னும் தொந்தரவுகள் கொடுத்துருக்குது. அடுத்து நமக்கு இப்போது துலாம் ராசியில் கால் எடுத்து வைக்கிறார் செவ்வாய். துலாம் ராசியில் நமக்கு அக்டோபர் 27 வரை இருப்பார். செப்டம்பர் 13 அக்டோபர் 27 வரை 27 வரை செவ்வாய் நமக்கு துலாமில் இருக்க போகிறார். இந்த துலாமில் செவ்வாயினால ஃபஸ்ட்டு துலாம் ராசின்னு நம்ம பார்க்கும்போது அது தராசு, பேலன்ஸு, அந்த இடத்துக்கு செவ்வாய் வருகிறார். அப்போ வரும்போது நமக்கு எத்தகையான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது, எத்தகையான யோகங்களை தரப்போகிறார். ஏன்னா செவ்வாய்ன்னா சாதாரண யோகம் கிடையாது, ருச்சிக்க யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நீச்சமடை கொடுத்து கடக ராசியில், உச்சமடை கொடுத்து மக்கர ராசியில், ஆட்சி பலம் பொருந்திய வீடுகள்னு பார்த்தோம்னா அது மேஷம், விருச்சிகம். ஆக மேஷத்தில் வலிமை இருந்தாலும் செவ்வாய் பூமிக்காரக்கனாக இருக்கிறதுனால பூமி மூலமாக பயங்கரமான தனலாபங்களை பெறுவார்கள். செவ்வாயில் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் பிறந்தருளும் ராஜயோகம், அதாவது பயங்கரமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அதுபோல செவ்வாய் இருந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனாக வலம் வருவான். அதுபோலவே செவ்வாய் நீச்சமடைந்தால் சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகள் சந்திப்பான். இந்த மாதிரி செவ்வாயினுடைய கான்செப்ட் என்று மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுது. ஆக 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்க நிலைகள் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து எப்படி ஒரு யோகங்கள் இந்த 43 நாள் 45 நாள் கொடுக்க போகிறார் என்றது. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தும் வரை நமக்கு செவ்வாய் பயிற்சி எத்தகையான மகத்தான் நன்மைகள் தரப்போகிறது என்று பார்க்கலாம். கன்னிராசி பொறுத்தும் வரை செவ்வாய் 3-8 குடையவனாக பாவியாக வருகிறான். ஆதிபத்திய சிறப்புகள் நமக்கு 2 இடங்கள் கெட்ட கெட்ட ஸ்தானங்கள். ஆக இங்கே செவ்வாய் நமக்கு வலுவு பெறக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட். ஏன்னா செவ்வாய் 3-8 கூடையவனாக வருகின்ற காரணத்தினால் அவர் வலுவு பெற்றால், அதாவது 3-8 வலுவு பெற்றால் எதிர்பாராத கண்டங்களை உருவாக்குவார். 3 இருக்கும்போது முயற்சிகள் எளிதாக பெற முடியும். அஷ்டமத்தில் வரும்போது ஆயுள் பாவத்தினுடைய
இதில் வந்து 8 வந்து பலம் பெறுவதனால ஆயுள் கண்டங்கள் ஏற்படுத்தும். அதனால தான் வந்து நம்ம அது மிகுந்த ஜாகிரதையோட பலம் வந்து ஏன்னா கெட்ட ஸ்தானங்கள் வலுவை பெறக்கூடாது. கெட்ட ஸ்தானங்கள் வலுவை எழுந்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தொந்தரவு கம்மியாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர விதி. ஆனால் நிறைய ஆசிரியர்கள் வந்து 8ஆம் இடம் பலம் பெற வேண்டும், ஆயுள் பாவம் ஆயுளுக்காரக்கன் பலம் பெற வேண்டும், ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதி லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் என்றது கணக்குகள் இருக்குது. அதாவது பராசரர் போன்ற ஜாதக அலங்காரம் போன்ற நூல்களில் நமக்கு வந்து சில ஆயுள் கணக்குகள் கணிதங்களை வந்து தனியாக பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது பண்ண வேண்டும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த கன்னி லக்னம் பொறுத்தவரை 3-8 கூடியவன் 3-8 கூடியவன் 2ல் வருகிறான். அதாவது இந்த பாவி கிரகங்களோட செவ்வாய் பெரும்பாலும் தனித்து இருக்கிறதுல தொந்தரவு வரும். ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் தனித்து இருந்தால் தொந்தரவு அதிகமாக கொடுக்கும். கூட்டு கிரகங்களோட இருக்கும்போது நமக்கு தொந்தரவு கம்மியாக இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம் தனித்து எந்த ஒரு கிரகமோ எந்த ஒரு நட்சத்திரமோ தனித்து யோகம் செய்ய முடியாது. அந்த கிரகங்கள் இப்போ நம்ம குருவை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போ கன்னியா லக்னம் மிதுன லக்னம் பொறுத்தவரை குரு வந்து நன்மை செய்ய மாட்டார். பாதகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி யோகா, அதாவது எந்த ஒரு குரு வந்து அதே புதன் சுக்கிரனோடு சேரும்போது அந்த கூட்டு கிரகங்களோட இணையும் போது வந்து அவர் நன்மை செய்ய வேண்டிய என்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார். அப்போ சூரியன் புதன் சேரும்போது இப்போ மகான்களை ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது ஆதிசங்கர ராமானுஜர் அவங்கள ஜாதகத்தில் சூரியன் புதன் குரு இந்த முக்கூட்டு கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அவங்கள வந்து உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வருவார்கள். அந்த இடத்துல வந்து குரு வந்து தன்னை உண்மையாக அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த முக்கூட்டு கிரகங்களை இணைவில் சேரும்போது அவர் மிகுந்த ஒரு நன்மை செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பதை அந்த குருவுக்கு ஏற்படுகிறது. அதனால தான் அவங்க குருக்களாக போற்றப்படுகிறார்கள். அந்த குரு வந்து இணையும் போதே அந்த ஒரு அவங்கள வந்து ஒரு குருவாக ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். ஆகிய இப்போ கன்னி லக்னத்தை பொறுத்தவரை நமக்கு 3-8 ஆதிபத்தியங்கள். இப்போ 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வருது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வரதுனால 8ஆம் வீட்டை பார்க்கிறது. 8ஆம் வீட்டை பார்க்கிறது என்பது நமக்கு நல்லது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்கறது. சொந்த வீட்டுன்னு பார்க்கும்போது 8ஆம் வீட்டுக்கு உண்டாகின நன்மைகள் நமக்கு வந்து நீண்ட வருஷங்களாக நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள், ரத்த சம்பந்தமான நோய்கள், வெப்ப சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் வந்து ஒரு முடிவு போகிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு 2ல் செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் செவ்வாய் நெருப்புக்கோள், சூடான வார்த்தைகளை அள்ளி வீசி நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை உண்டாக்குவார். அதுக்கப்புறம் அவர் மனம் தெரிந்து மறுபடியும் வேதனைப்படுவார். அதுக்குள்ள வார்த்தைகள் விட்டுருவார். அதனால தான் ஏதோ தீயினால் விட்ட இது சூடு ஆறினாலும் வாயினால் விட்ட சூடு ஆறாது இல்லையா, அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஒரு வேகம், அதாவது சூடான வார்த்தைகளை பேசி வேதனைப்படுத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நமக்கு வந்து 8ஆம் இடத்தையும் பார்க்கறது பூமி மூலமாக எதிர்பாராத தனலாபம். ஏன்னா 8ஆம் வீடு மறைவுஸ்தானம். மறைவுஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கறதுனால எதிர்பாராத பூமி சம்பந்தமான லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் செல்லும் போது மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தில் 43 நாள் நல்ல யோகம் தரக்கூடியதாக, எல்லாத்தையும் விட நமக்கு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறது, தன்னுடைய உச்சி வீட்டை பார்க்கிறது. உச்சி வீடை பார்க்கும்போது நன்மை செய்யும் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9வது வீட்டையும் பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, பாக்கியம் கேடன்னு சொல்ல முடியாது, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனா அதாவது எதிர்பாராத ஒரு தனபாக்கியங்களை கொடுக்கறதுக்கு உண்டாகின வழி என்பது ஏற்படும். ஏன்னா 3-8 கூடிய கெட்டவனும் வந்து கெட்டி போனால் நமக்கு நன்மை என்றது கிடையாது. அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது கூட நமக்கு யோகங்களை தரத்துக்கு உண்டாகின வழி இருக்கிறது. ஆக நமக்கு வந்து ஒன்று உச்சி வீட்டில் இருக்கலாம், ஒன்று ஆட்சி பலத்த வீட்டில் இருக்கலாம். ஆட்சி பலத்த வீட்டில் இருக்கும்போது சரள யோகத்தை பெறுவான். அதாவது சிலருக்கு ஜென்ம ஜாதகத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8ல் வந்து செவ்வாய் இருந்திருக்கலாம், 3ல் இருக்கலாம். 3ல் இருக்கும்போது முயற்சிகள், இளைய சகோதரர்கள் வந்து வளர்ச்சி தராது. 8ல் இருக்கும்போது என்ன ஆகிடும், 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு எழுத்தாளராக நல்ல ஒரு முயற்சிகளை பெற்று எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கையோடு திகழக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அஷ்டமத்தில் செவ்வாய் பெறும்போது சரள யோகத்தை பெற்றி எளிதாக எதிர்பாராத தனயோகம், திடீர் தன பிராப்தி, திடீர் தனயோகம். இந்த ராட்ரு ராஜயோகம், திடீர்னு ஏதோ வண்டியில் போயிட்டு இருந்தேன், ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு டிக்கெட் கொடுத்தாருங்க, எனக்கு 5 கோடி விழுந்துச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதைகள் எல்லாம் இந்த அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது, அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது, அது குரு ஆட்சி பலத்தோட சரள யோகம் பெற்றவர்களுக்கு இந்த மறைந்த இடத்துல இருக்கும்போது மறைந்த தனயோகம். இவங்க ஏற்கனவே போன ஜென்மத்தில் எங்கேயாவது யாருக்காவது நன்மை செஞ்சுருப்பாங்க.
ஏதோ ஒரு கொஞ்சம் பூமி தானம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதன் மூலமாக நமக்கு புதையல் கிடைக்கிறது என்பது, ரேஸ் கிடைக்கிறது என்பது, லாட்ரி கிடைக்கிறது என்பது, இந்த மாதிரி திடீர்னு தனப்பிராப்தி ஏற்படக்கூடியது எல்லாம் நமக்கு அந்த வீடு பொறுத்து உரை. அது குருவோட வீடாக இருந்தால் நீங்கள் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து உதவிருப்பீங்க, அது ரிட்டர்னில் உங்களுக்கு பணமாக வருது. பூமியாக கொடுத்துருந்தீங்க, பூமி மூலமாக பூமியில் வச்சிருந்தது உங்களுக்கு பொருளாக கிடைக்கிறது. அப்படியெல்லாம் வரக்கூடிய நிலைகள் என்பது அந்த நமக்கு செவ்வாய் சம்பந்தப்படும் போது ஏற்படும். அது அது போலவே சுக்கிரன் பலம் பெறும்போது நம்ம இந்த கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு உதவிகளை செய்து, கலைத்துறையில் ரொம்ப நலிவடைஞ்சவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா, இப்போ நம்ம செய்கிறாங்க. இது போன அதாவது முந்தைய பிறவிகளில் அந்த மாதிரி பெண்கள் பால் அவங்கள வந்து நல்லது செஞ்சு எந்த விதமான ஒரு தீய நோக்கத்தோடு இல்லாமல் நல்லது செஞ்சிருந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புண்ணியத்தை தேடினால், அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஜென்ரலில் என்னென்னா, மனுஷனுடைய வாழ்க்கை பொறுத்தவரை பணம் தேடாதீர்கள், புண்ணியத்தை தேடுங்கள். இதுதான் ஔவையார் அந்த வார்த்தை சொல்லவில்லை. பட் ஆக்சுவலி இந்த ஔவையார் என்ன சொன்னான்னா, அதாவது அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. அது மட்டும் இல்லாமல் மானிடாய் பிறக்கிறதுன்றது அரிது. இன்றே நீங்கள் வாழ்நாள் வீணாக்காதீர்கள், இன்றே நீங்கள் ஆன்மீகத்தில் உள்ளீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்காக பிறக்க வேண்டியது வரும் இல்லையா. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எது செஞ்சாலும் ஆன்மீக வழியாக சென்று செய்யும்போது உங்களுக்கு தூய்மை ஆடுறதுக்கு உண்டாகின வழி. ஏன்னா எத்தனை பிறவுகள் எடுத்தாலும் மனிதனுக்கு 7 பிறவுகள் உண்டு என்பது உறுதி. இந்த 7 பிறவுகளில் ஒவ்வொரு பிறவிலும் மறுபடியும் நீங்கள் 100 பிறவி, 500 பிறவி, 1000 பிறவி அப்படி எடுத்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி நீங்கள் அந்தந்த சரிவர கடமைகளை ஆற்றி நீங்கள் முன்னுக்கு சென்றால் மிகப்பெரிய யோகம் என்றது. அது நம்ம அது வேதாந்தம், அது இதில் நம்ம பேச வேண்டாம், அது தனி வீடியோவில் பேசிக்கலாம். அப்பயும் இப்போ கன்னிராசனங்களை பொறுத்தவரை நல்ல யோகம் கொடுக்கக்கூடியது. இவங்களுக்கு 5 ஆசைகள் நிறைவேறும். என்னங்க எல்லாத்தையும் 5 ஆசைகள் பின்ன அவருடைய மாற்றம் என்பது ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரும். எப்படி ஒரு ஆசைகள் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி என்பது கண்டிப்பாக உண்டு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 குடைவனாக இருக்கிறதுனால 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு வந்து வீடு கட்டக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஏன்னா செவ்வாய்ன்றது வந்து பொருள் சேதப்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு கிடையாது, தன்னுடைய உச்சி வீட்டுன்னு வந்து அது பார்க்கிறது. ஸோ உச்சி பலன் நிச்சயமாக தரும். ஆக ஒரு நல்ல வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்கள் மூலமாக தனப்பிராப்தி பெறுவார்கள். குடும்பத்தில் வந்து ஒரு மனைவி மூலமாக, கணவன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத தனயோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பாராத தனயோகம் என்பது உத்தியோகத்தில் நீங்கள் 3-8 டிரான்ஸ்ஃபர், அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸு அல்லது பக்கத்து ஊரில் நீங்கள் ஏதோ டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, தராமல் இருந்து இந்த செவ்வாய் பார்க்கும்போது நமக்கு நன்மை நடக்கும். ஆக கொடிய பாவியாக இருந்தாலும் கூட நமக்கு 2ஆம் இடத்துல வருது என்பது, 3 கூடையும் 2ல் வருது என்பது குடும்பத்தின் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவார்கள். அதுபோலவே அஷ்டமத்தில் வர்றதுனால எதிர்பாராத தனபாக்கியங்களை பெறதுக்கு வழி ஒன்று ஏற்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியாக நமக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிவாய்ப்பாக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியில் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் நன்றாக பயன்பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அனுபவியுங்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து.